ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசுபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருடம் தை மாதம் 9வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று, அதாவது ஜனவரி மாதம் 23வது நாள் 2024. இன்று காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம். பின்பு பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம். இன்று யாருக்கு சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், விசாக நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் சரி, மற்றும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், உங்களுக்கு சந்திராசிரமம். இன்றைய தினத்தில் அதாவது முக்கியமான சுப காரியங்களை இந்த நட்சத்திரக்காரர்கள் மிகவும் நிச்சயமாக அதை செய்யக்கூடாது. அது புதிய காரியங்களை செய்யக்கூடாது, சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாது. காரணம், இன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே தோல்வி வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்றைய தினத்துல நம்ம ராசி பலன்கள் பார்ப்பதற்கு முன்னாடி ஜோதிட துளிகளை பார்க்கலாம் வாங்க. இன்று நம்ம ஜோதிட துளிகளில் பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா, சந்தனை வைத்துக்கொண்டு, அதாவது முத்துவை பத்தின பேச போறோம். பேசும்போது பாருங்க, எல்லாமே பாருங்க, நிறைய பேர் வைப்பாங்க. முத்துப்பாண்டி, முத்துக்குமார், அதே மாதிரி முத்துவேல், இது மாதிரி முத்துக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, அந்த பெயர்லேயே பாருங்கன்னா, என் முத்து முத்தா எழுதின கையெழுத்து அப்படின்னு சொல்லி முத்துக்கு அப்படி ஒரு வர்ணனைகள்லாம் இருக்கு. என் செல்லம், என் குட்டி, என் முத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க, என் புஜ்ஜு அப்படின்னு சொல்லுவாங்களா. அது மாதிரி கொஞ்சுவதற்கும் இந்த நவகிரகங்களில் உண்டான ராசிக்கல்லை வைத்து தாங்க கொஞ்சறாங்க. அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பவர் இருந்தால் அந்த வார்த்தைலாம் சொல்லுவாங்க. அதுதான் அந்த வார்த்தையில சொல்லுவாங்க இல்லையா, வைரம், வைடூரியம் அப்படின்வாங்க இல்லையா, தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்டீரியல் பேர்லாம் வருது. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறனால தானே சொல்கிறாங்க இல்லையா. அப்படின்போது எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருமா? கிடைச்சிடாது. சில பேருக்கு மட்டும் தான் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அதற்கும் விதி இருக்க வேண்டுங்க, விதி இருக்க வேண்டும். அந்த விதியைத்தான் இந்த ஜாதக ரீதியாகவும் ஒருத்தவங்க சொல்கிறோம். கற்களாக வச்சு பேசும்போது நிச்சயமாக எதை வைத்துலாம் பேசுகிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முக்கியமான ஒரு விஷயங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் முத்துவை பற்றி தான் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கின்றோம். முத்துக்கள் எங்க உருவாகுது? அது கடல்ல தான் உருவாகுது முத்துக்கள். அது சிப்பிக்கல் முத்துன்னு ஒரு படமே வந்திருக்கு. அந்த அளவுக்கு முத்துக்களை பற்றி பேசி கொண்டே போகலாம். அந்த அளவு அருமையான ஒரு விஷயத்தை தான் சொல்லலாம். அந்த வகையிலே முத்துக்கள் பவர் ரொம்ப முக்கியம். அது சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் இந்த முத்துக்களை அணிவார்கள். முத்துக்கள் முத்து என்றாலே இதை சந்திரனை குறிக்குது. அப்படின்போது ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தெல்லாம் இதுல காமிக்குதுங்க. பல்வேறு விதத்திலையும் தங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். குறிப்பாக இந்த முத்துவோடைய வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு இந்த முத்து பயன்படுகிறது. மற்றும் நம்மளுடைய ஜாதகத்துல முத்துவினுடைய நிலை, அதாவது சந்திரனுடைய நிலையை வைத்துத்தான் நம்ம அதை போட்டா நமக்கு நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு பண்ணா நிச்சயமாக நல்லதே நடக்குங்க. அதுல முத்துக்கள் நிறைய வகைகள் இருக்கு. லோ குவாலிட்டியும் இருக்கு, ஹை குவாலிட்டியும் இருக்கு. சில முத்துக்கள்லாம் ரொம்ப கம்மி ரேட்டு, 100 ரூபாய் 150 ரூபாய் இருக்கும். சில முத்துக்கள் பார்த்தீங்கன்னா 50,000 10,000 ரூபாய் வரைக்கும் கூட போகும் ஒரு முத்து. நான் சொல்றது இவ்வாறு இருக்குங்க. அதுக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணுங்க. ஏதோ தானம்லாம் சொல்லக்கூடாதுங்க. அதனால நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்துக்களை கடகராசி அன்பர்கள் தான் பயன்படுத்த வேண்டும். அதுவும் உங்கள் ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலையை வைத்து தான் அந்த முத்துவை பயன்படுத்தவே தவிர ஏதோ தானம்லாம் போடக்கூடாதுங்க. சரிங்க, இது மாதிரி இன்னொரு தலைப்புலையும் நம்ம பேசலாம் தொடர்ந்து. இப்போ நம்ம ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கறச்ச, உங்கள் ராசி அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அவர் எங்க இருக்கார் அப்படின்னா, தனுசு ராசியில பிரவேசிக்கிறார். லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்காங்க. எல்லாமே ரொம்ப அருமையானவை இருக்காங்கன்னு சொல்லலாம்.
இன்று குறிப்பாக அஷ்டமஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் அப்படின்றதையும் பார்க்கலாங்க. அதாவது உங்கள் ராசிக்கு மேஷராசி அன்பர்களுக்கு பணவரவு தான் முக்கியமான ஒரு விஷயம். அது நிச்சயமாக உங்களுக்கு வந்தே தீரும். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக உங்களுக்கு பணவரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்றைய தினத்தில் அது குறிப்பாக குறுகிய தூர பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அந்த பயணங்கள் என்ன மாதிரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விதமாக தாங்க அமையும். அது உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிரிவினருக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் இலக்குகளை நீங்கள் அட்டக்கூடிய ஒரு சூழலும் நிச்சயமாக உள்ளதுங்க. உங்களுடைய ராசி அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். புதனுடன் இணைவது மிக சிறப்புன்னே சொல்லலாம். அவர் இணைஞ்சனாலதான் கொஞ்சம் சமயோதித்த புத்தியோட டக்கு டக்கு டக்குன்னு செயல்படக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு அமையுதுங்க. தொழில் ஸ்தானத்திலையும் சூரியன் இருக்கிறனால அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்க ஆரம்பிச்சீங்கனாலே அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆயிடும். பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறது ஒரு விதத்துல கஷ்டம் நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் உங்களுக்கு பண வரவை அள்ளித்தரப்போகுது. வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியக்கூறாக அமையும், சாத்தியமாகும் என்று சொல்லலாம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான். அவர் சமசப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். இது ஒரு பெரிய நல்ல விஷயம்னே சொல்லலாம். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நல்லதே நடக்கும். காரணம் இந்த 7ல் சுக்கிரன் இருக்கிறதுனால எப்படியாவது போராடியாவது தங்களுடைய இலக்கினை ஈட்டுவீங்கன்னு சொல்லலாம். திருமணமாகாத ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. கொஞ்சம் நீங்க முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக அமையும். உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று யார் சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்காரு. இருந்தாலுமே பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நல்லதை செய்ய போறாரு. என்ன மாதிரியான நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ் துறையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நிலையும் உண்டு. ரியல் எஸ்டேட்லாம் பண்றாங்கல்ல அவங்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தை தருவார். உங்களுடைய அதாவது ஒரு சில மெடிசன்ஸ் லைன் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு பலனை அவர் தரப்போகிறார். இன்று நீங்கள் பொதுவாகவே எந்த கடவுளை வணங்கினால் மிக சிறப்பாக இருக்கும் பார்க்கும்பொழுது வெள்ளை மற்றும் நீலம். நீங்கள் எந்த கடவுளை நீங்க வணங்கினால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வணங்குங்க. பெருமாளை பிடிச்சி நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலம் மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாரு? புதன் பகவான். அவருடைய நிலை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானத்துல தனுசு வீட்டில் செவ்வாய் கூட உட்கார்ந்துருக்காருங்க. சரி, இப்படி உட்காருனா என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும்? சந்திரன் இங்க இருக்கார் அப்படின்லாம் பார்க்கும்போது அவரும் உங்களுக்கு நல்ல ஒரு பயனை தரக்கூடிய ஒரு நிலையில் தாங்க இருக்காரு. என்ன மாதிரி நிலைனா உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் கிரியேட்டிவிட்டி என்றாலே என்ன ஒரு நம்மளாகவே யோசித்து கற்பனை திறனத்துடன் பலவித விஷயங்களை படைப்புகளை படைப்பது தாங்க. அந்த படைப்புக்கு பேர் டைரக்டர் கூட சொல்ல, இயக்குனர் ஆகுவது, ஆர்கிடெக்சர், டிசைனிங், இவங்களுக்கு எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது கிரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே இன்று நல்ல ஒரு சுபிட்சகரமான ஒரு காலகட்டமாக உள்ளது. ஒரு சிலருக்கு இந்த பாட்டு ஆடல் பாடை இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கு. நல்லது ஒரு வாய்ப்பையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அவரும் ரொம்ப சிறப்பாகவே இருக்காருங்க. அதாவது சந்திரனுடைய நிலை இதுவும் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில இருக்கனால கற்பனை திறன் கொஞ்சம் அதிகமாகவே வரும். கொஞ்சம் ஒரு சிலருக்கு பட வாய்ப்புகள் குவியும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் ஒரு சம்பள உயர்வும் நல்ல ஒரு மரியாதையும் மட்டும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாமியார் மருமகள் உறவு பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் எல்லாம் இன்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதால் பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்
5 மற்றும் 9 உங்களுக்கு உங்களுக்கு எந்த கடவுள் மிக சிறப்பு அப்படின்னா பெருமாளை தாங்க வழிபடணும். நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுடைய விரயஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அது வந்து மோசமானதுன்னு சொல்ல முடியாது. கடகராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு ஆர்வங்கள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போகணும், சம்பாதிக்கணும், அந்த ஒரு எண்ணங்கள் இயற்கையாகவே உங்களுக்கு வந்துட்டுருக்கு. அதுவும் கடகராசி அன்பர்களுக்கு கேட்கவே வேணாம். நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம். நீர்னால் இப்போ பெட்ரோல் பங்க்கு, ஆயில் ஐட்டம்ஸு இதெல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சூரியன். அவர் ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறார். சூரியனுடைய கடத்திரஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். உங்கள் ராசியிலேயே அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதியே அந்த சந்திரன் தான். அவர் தான் மாறிக்கிட்டே இருப்பார். பொதுவாகவே இன்று உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்றதுனால ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களை ஆரம்பிக்கலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம்னா இன்னைக்கு நீங்கள் செய்யறதுக்கு ஏதுவான ஒரு காலம்னே சொல்லலாம். தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருப்பாங்க. இப்போ கணவன் வந்து மனைவிக்காக கொஞ்சம் ஒர்க்கு விஷயத்திற்காக வெளியே கொண்டு போய் விடுறது வருவது இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பழக்கமாயிடும். அருமையாகவே இருக்குது. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அம்மன் தாங்க. அம்மனை வழிபடுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவர் வந்து 6வது இடத்துல இருக்காரா, அது ரொம்ப நல்ல விஷயம்னே சொல்லலாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது உபஜயஸ்தானம் சொல்லுவாங்க. அதாவது வெற்றியை தரக்கூடிய ஒரு இடம்னு சொல்லுவாங்க. ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. இதனால இருக்கனால என்ன மாதிரியான விஷயங்கள்னா, சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் என்ன தொட்ட செய்தாலும் அது வந்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு சூழலை தருதுங்க. உங்களுடைய தனஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாகவே புதன் பகவானை தான் சொல்லுவோம். புதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சிறப்பான இடத்துல தாங்க இருக்காரு. அதாவது பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவாங்க, 5வது இடத்துல தான் இருக்காரு. அது புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கிறதுனால என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நடக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வியில் மேன்மை அடைவார்கள் சொல்லலாம். பிடிச்ச காலேஜ் கிடைக்கும்னு சொல்லலாம். அல்லது பிடிச்ச துறையில் அவங்க படிப்பாங்க, மின்னுவாங்கன்னு சொல்லலாம். அதிக மதிப்பெண்கள் எடுக்கலாம் சொல்லலாம். அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. அது மாதிரி ஒரு காலகட்டம். அதாவது சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்லாம் அதெல்லாம் பார்க்குறச்ச அவருடைய நிலையும் மிக சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இதனால பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் நல்ல ஒரு லாபத்தினை தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. வியாபாரிகளுக்கு அதிகமான விற்பனைகள்லாம் கூடி நல்ல ஒரு லாபத்தையும் ஈட்டுவாங்க. அது மட்டுமா அப்படின்னு பார்க்குறச்ச திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் என்ன மாதிரி சாமி கும்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கும்பிட வேண்டிய கடவுள் சிவபெருமானை மனதார தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாரு? புதன் பகவான். அவர் ரொம்ப சூப்பராகவே இருக்காருன்னே சொல்லலாம். அவர் இங்கே இருக்கார், அவங்களோட ராசிக்கு அதாவது 4வது இடத்துல தான் இருக்காரு. அதில் இருக்கிறதுனால வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்குல்ல, ஒரு இடம் மாறுறது, ஒரு இடத்த போய் பார்த்துட்டு வந்துட்டு அந்த இடத்த வாங்கலாமா வேணாமா, இது இன்னைக்கு இடம் பார்க்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். ஒரு சில வீடு மாற்றுறதுக்கு மட்டும் இல்லை, இடம் வாங்குவதுக்கு கூட சொல்லலாம். அது மாதிரி ஒரு காலகட்டமாக கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானத்தில், அதாவது 3வது இடத்துல சுக்கிர பகவானும் இருக்காங்க. ஸோ அதிகமான ஷார்ட் ட்ராவல் சொல்லுவாங்கள்ல, அதிகமான இங்கே அங்கன்னு சொல்லி கொஞ்சம் குறுகிய தூர பயணங்கள்லாம் நல்லா மேற்கொள்வீங்க. உங்களுடைய பஞ்சமாதிபதி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் ரொம்ப சூப்பராகவே இருக்காருங்க. ஸோ அதனால் நிச்சயமாக உங்களுடைய தந்தையாருடைய புகழ் ஓங்கும் சொல்லலாம். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் சொல்லலாம். தொழிலையும் அவர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். இது மாதிரி பல்வேறு விதத்துலேயும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுதுங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யார் கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை கும்பிடுங்க, நல்லதே நடக்கும்.
பொதுவாகவே முடிஞ்சா துளசி மாலை கூட போடுங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அவர் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல அந்த இடத்துக்கு பொதுவாகவே 1, 8 கூடிய சுக்கிர பகவான் தனஸ்தானத்துல இருக்காரு. பாக்கியஸ்தானத்துல அதிபதி யார் பார்த்தீங்கன்னா அந்த புதனும் செவ்வாயும் எங்க இருக்கார், அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய். இவங்க எல்லாமே 2 பேரும் வந்து எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்காங்க. சரி, பாக்கியஸ்தானத்துல தான் யார் தான் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் சமூக சேவையான எண்ணங்களாகவே உங்களுக்கு தோணும். மற்றவங்களுக்கு உதவி செய்தல், மற்றவங்களுக்காக போயிட்டு வர்றது, வேலைக்கு, அது மாதிரி நிறைய ஒர்க்கெல்லாம் நீங்கள் செய்வீங்க. இருந்தாலும் உங்களுடைய வேலையும் கொஞ்சம் பாருங்க. அதாவது முழுக்க முழுக்க மற்றவர்களை மட்டும் கவனிக்காதீங்க, உங்களையும் கொஞ்சம் பார்த்துங்க, ஹெல்த்தையும் பார்த்துக்குங்க. கரெக்டான நேரத்தில் உணவு உட்கொள்ளுங்க. அதே மாதிரி மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க. பல விஷயங்களையும் உங்களுக்கு மேன்மைகள் நிச்சயமாக நிகழும். இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கறச்ச, நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது குறிப்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து இன்று வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தினை இன்னைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டேஷ்னரிஸ் வச்சுருக்கவங்க, மளிகை கடை வச்சுருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி குடோன்ஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த குடோன்லாம் இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா டக்குன்னு சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை உண்டு. நீங்கள் வந்து என்ன சாமி கும்பிடலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்குறது புரியுது. பொதுவாகவே அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லதுங்க. அம்மனை பிடிச்சிங்க நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மற்றும் மஞ்சள். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ரொம்ப சூப்பராகவே இருக்காரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை விட்டுருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். உங்களுடைய களத்த ஸ்தானாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும், அதாவது யாருன்னா சுக்கிர பகவான். அவர் ராசியிலேயே இருக்கிறதாங்க ரொம்ப விசேஷம் சொல்லலாம். ஸோ மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்லதொரு முன்னேற்றங்களை நிகழும். உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அந்த சுக்கிரன் வந்து ராசியிலேயே இருக்கிறனால திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு வந்து சுபகாரிய பேச்சுவார்த்தையும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். உங்களுடைய பஞ்சமாதிபதி குரு பகவானும் எங்கே இருக்கார் அப்படின்னா 6ல் இருக்கார். இருந்தாலும் பெரிய அளவில் பிரச்சனைகளை தரமாட்டார். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த சொல்லுவாங்க இல்லையா, டைஜஷன் பிரச்சனை இருக்குது, வயிற்று வலிகள் ஏற்படுதல், இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய அதாவது அஷ்டமஸ்தானத்தில் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஷ்டமஸ்தானாதிபதி இந்த புதன் வந்து உங்கள் தனஸ்தானத்தில் இருக்காருங்க. அதனால் நிச்சயமாக இந்த கமிஷன்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கு மற்றும் வாக்கு தொழில் செய்யறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வழக்கறிஞர்கள்லாம் ரொம்ப சுபிட்சமாகவே இருப்பாங்க. இன்று புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் கிடைக்கும். இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமான மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ராசி அதிபதி யாரு? குரு பகவான் தான். அவரும் சூப்பராகவே இருக்காருங்க. எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கறச்ச குருவோட நிலை வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு. களத்திர ஸ்தானத்தில் சந்திரன் இருக்காங்க. ஸோ வந்து இன்னைக்கு விரும்பிய பெண்ணையே மணக்கக்கூடிய ஒரு நிலையும், அல்லது விரும்பிய பெண்ணை வந்து வீட்டிற்கு வந்து அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு, அதாவது என்ன, காதல் திருமணம் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு காலகட்டம். அவர்கள் உங்களுடைய பேச்சிற்கு இணங்குவார்கள். மற்றும் வீட்டில் இரு குடும்பத்தாரும் வந்து ஒற்றுமையாக சம்பந்தமாக இருந்து திருமணம் நடத்தி வைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கு. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி அந்த குருவோட நிலை இதெல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். பஞ்சமஸ்தானத்துல அதாவது 5ஆம் இடத்துல குரு இருந்து இருக்கிறது பல்வேறு விதத்திலையும் நன்மைகளை தருது.
குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேபி இது மாதிரி விஷயங்கள்லாம் முயற்சி செய்வர்களுக்கு இன்னைக்கு வந்து ஆப்டான ஒரு நாள்னு சொல்லலாம். இன்று நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. இன்றைய தினத்தில் உபஜயஸ்தானம் சொல்கிறோம்ல, 3வது இடத்து அதிபதி சனி, அது ஒரு ஆட்சியோடு இருக்கிறனால கொஞ்சம் தைரியங்கள் நிச்சயமாக வந்து போகும். அந்த தைரியத்தால் என்ன ஆகும்னா, நீ ஒரு செயற்கரிய நல்ல ஒரு விஷயத்த இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு, அதாவது பெருமாளை வணங்குவது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் பச்சை மற்றும் நீலம்ங்க. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாரு? சனி பகவான் தான். அவர் தனஸ்தானத்தில் ஆட்சியோடு இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தாலும் ரொம்ப சூப்பராகவே இருக்காங்க. அதாவது புதன் பகவான். அந்த அதிபதி எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் தாங்க இருக்காரு. விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது புதிய புதிய நண்பர்களாலேயோ அல்லது பழைய நண்பர்களாலேயோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து சேரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். கூடுமான வரை நீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். ஏன்னா யாரையும் நம்பாதீங்கன்னு தான் முதல்ல சொல்லுவேன். ஏன்னா அவங்கவுங்களே நம்ப முடியாத காலகட்டமா இருக்கு. ஸோ நம்ம ஏதாவது அப்படின்ற மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்து போகும். ஸோ நண்பரிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவுல ரொம்ப அருமையாகவே இருக்கு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்துல சனி ஆட்சியோட இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள், கருப்பு நிற பொருட்கள், நிலக்கரி சுரங்கம் இது மாதிரி லைன்ல இருக்கவங்களுக்கு, கேபிள் லைன்ல இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு சூழல் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி திருமணம் ஆகாத மகர ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு போயிட்டு பதிவு செய்யறது இது மாதிரி விஷயங்கள் நான் செய்யலாம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உறவு முறையில திருமணம் செய்வதை விட கொஞ்சம் வெளி இடங்கள், பிற இடத்துல லாங் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உறவினர்கள்லாம் வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு. பயன்படுத்திக்கிங்க. அழகாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். உங்களுடைய கடத்தஸ்தானாதிபதி சந்திரனுடைய நிலையம் 6வது இடத்துல இருக்கனால கொஞ்சம் இந்த நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கவனமாக இருக்கணும். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும். இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீலம் மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னாலே பெருமாளை தான் வழிபடணும், ரொம்ப நல்லது. இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் மிக அருமையாகவே இருக்கிறார், ஆட்சி பெறுகின்றார். அதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கும்பராசி என்பவர்கள் பொதுவாகவே கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக 60 வயசுக்கு மேலே 55 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சுகர் பிபி வருவதற்கெல்லாம் அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. கும்பராசிக்கு கலத்திரஸ்தானாதிபதி சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் புதன் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு விதத்திலையும் தங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சூரியன் தான். அவரும் விரயஸ்தானத்துல இருந்தாலுமே நூல் வியாபாரம் இதுலலாம் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அதை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் நல்லபடியாக இன்னைக்கு அமையும். இன்றைய தினத்தில் சகோதர சகோதரி வழிகளிலும் ஒரு நல்ல ஒரு இணக்கமும் புரிதலும் உண்டாகும். இன்று உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்துல நீங்கள் வந்து எந்த சாமியினா கும்பிட்டா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச பெருமாளை கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு குரு பகவானுடைய நிலை வந்து எங்க 2வது ஸ்தானத்துல இருக்காரு. அதனால தாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சு வந்துட்டு இருக்கீங்க. காரணமே அந்த குருவோட நிலை தான், தனஸ்தானத்துல இருக்கிறது தான். உங்களுடைய காலத்துல ஸ்தானாதிபதி யாரை பார்த்தீங்கன்னா புதன் தாங்க. அவர் பஞ்சம ஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உங்களுடைய
அதாவது விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. அதாவது ஆட்சி பெறுகின்றார் சனி பகவான். இந்த விரையாதிபதி ஆட்சி பெற்றதுனால என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பொதுவாகவே கரெக்டாக தாங்க இருப்பீங்க. எல்லாட்டையும் யார்கிட்ட எப்படி பழகணும், நியாயமாக பழகக்கூடிய ஒரு நிலையும் நிச்சயமாக உண்டு. சிக்கன நடவடிக்கைகள் நிச்சயமாக நீங்கள் எடுத்துப்பீங்க. உங்களுக்கு பிடிக்காத நபரிடம் கொஞ்சம் தூரமாகவே இருங்க. எதிரிகளிடம் கொஞ்சம் வாய் கொடுக்காதீங்க. தேவையற்ற பிரச்சனைகளை அவங்களே இழுத்து வருவாங்க. அதனால் கூடுமான வரை பொறுமையாகவும் நிதானமும் இருந்தீர்கள் என்றாலே எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் ஈஸியாகவே முடிக்க முடியும். அது 7வது சனி வேற நடந்துட்டு இருக்குது. ஜென்மத்தில் வர ராகு பகவான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரே பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை தருதுங்க. சரிங்க, இதற்கு நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த சாமி கும்பிடலாம் அப்படின்னா பெருமாளை வணங்குங்க. உங்களுக்கும் பெருமாளை தான் இன்னைக்கு நீங்கள் கும்பிடணும். கும்பிட்டு விட்டு உங்களுடைய காரியங்களை ஆரம்பிங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.